திருச்சி அமிர்தம் அறக்கட்டளையின் தமிழர்கள் நூற்றாண்டு புலங்கு பொருட்கள் அரும்பொருள் காட்சியகம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? யோக ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய 30-40 வருட அயராத உழைப்பினால் இதை உருவாக்கியுள்ளார். இங்கு தமிழர்களின் நூற்றாண்டு பாரம்பரிய புலங்கு பொருட்கள் ஆயிரக்கணக்கில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு அதனை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். அதனை சுற்றி பார்த்தால் இத்தனை பொருட்களா, இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் தமிழர்கள் பயன்படுத்தினார்களா என்று வியப்பு மேலிடும். அந்த வியப்போடு கண்குளிர காணலாம். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 5வது மண்டலம் புத்தூர் பகுதியில் தான் நான் குடியிருக்கிறேன். என் பேர் விஜயகுமார். நான் யோகா பயிற்றுனராக இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அறிவார்ந்த சமூகத்துக்கு இலவச நூலகமும், பாரம்பரியம் காக்க புலங்கு பொருட்கள் காட்சியகமும், பசிப்பினி போக்க அன்றாடம் அன்னதானமும், உரிமை கோரப்படாத சடலங்களை கண்ணியமான முறையில் உரிய முறையில் நல்லடக்கம் செய்யக்கூடிய பணியினை நான் செய்துட்ருக்கேன். எங்களோட இல்லத்தின் முகப்புலையே புத்தகங்கள் இருக்குது. அதில் தமிழ் நூல்களை ஆவணப்படுத்தி வச்சிருக்கேன்ற. அதுவும் நான் வாழ்ந்த காலத்தில் உள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கானதை நான் சேகரித்து வச்சுருக்கேன். ஏன் இதை சேகரிக்கணும் அப்படின்னா, ஒரு மொழி வளரணும் அப்படின்னா தமிழ் நூல்கள் ரொம்ப முக்கியம். அது தமிழறிஞர்கள்ட்ட நம்ம கொடுக்கணும். அதே போல் அதற்கு அறிவுக்காக அதில் வரலாறு, எல்லா துறை சம்பந்தப்பட்ட நூல்களும் இருக்குது. தமிழர் வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புலங்கு பொருள்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடமானது புலங்கு பொருள்கள் காட்சியகம் உள்ள இடம். இல்லத்திலேயே நான் அப்படி முன்பகுதி புத்தகத்துக்கும் வீட்டின் நடுப்பகுதியிலிருந்து புலங்கு பொருள் காட்சியத்துக்கும் அமைத்திருக்கின்றேன். பார்க்கக்கூடிய விஷயங்கள் அளவைகள். இந்த அளவைகள்ங்கிறது எல்லாமே பொதுவாக காலத்தால் கணிக்கப்பட்டு தான் இருக்கின்றது. பொதுவாக நம்மளோட ஒவ்வொரு 60 வினாடி ஒரு நிமிடம், 60 நிமிடம் ஒரு மணி நேரம் என்று எல்லாமே கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த அளவைகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவைகள் இங்கே இருக்குது. அப்போ முகத்தல் அளவையில் எப்படி வரும் அப்படின்னா, திரவ பொருளுக்கு பெய்தல் அளவைகள் என்று சொல்லுவாங்க. இது எண்ணெய்க்கும் வச்சுக்கிடுவாங்க. அடுத்து தானிய அளவைகளுக்கு இப்படி வச்சுருப்பாங்க. இரும்பு அளவைகள் நீங்கள் பார்த்துன்றீங்க, அதுலேயும் இந்த வருடங்கள் இது பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் வரும்போது தான் அதுக்கு முத்திரை இட்டிருக்கிறாங்க. அந்த வருடங்களை சீல் அடிச்சிருப்பாங்க. அது சரியான அளவை என்று இருப்பது போல மரத்திலான முகத்தல் அளவை இருக்கும். ஆனால் நான் இப்போ ஒரு 4 அடுக்கு இரும்பு அடுக்குகளில் இதை வச்சுருக்கேன். ஆனால் இந்த மரத்திலிருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆயிருக்குங்க. ஏன் அப்படின்னா, முன்னெல்லாம் பண்டமாற்று முறை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் உப்பை கொடுத்தா அவங்க அரிசி கொடுப்பாங்க, அரிசியை கொடுத்தா அவங்களுக்கு வேணுங்கிறத இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அது ஒரு சரியான ஒரு பொருந்தக்கூடிய வகையில் இல்லை. அப்போ அதை நிற்கணும் அப்படின்னோன்னா ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருந்த மரம் தான் இதாச்சு. அப்புறம் காலப்போக்கில் இரும்பு காலம் வந்தது. இரும்பை அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நம்மளோட மனித இதுதான் ரொம்ப அளவைகளாக இருந்தது. ஜான், முழம், அடி என்று பாதங்கள்லாம் இருக்குது. இன்றளவுமே இன்றைக்கும் இருக்குது. ஒரு முழம் பூ கொடுங்க அப்படின்லாம் இன்றளவுமே இருக்கின்றது. ஸோ இந்த அளவைகள் நம்ம பார்க்குறோம். இந்த அளவைகளே கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு மிஷின் சிஸ்டம் கீழே அழுத்த கொடுத்து அதில் எவ்வளோ கிலோகிராம் என்று வரக்கூடிய ஒரு இது இருந்தது. அதற்கப்புறம் இப்போ தசம அளவில் டிஜிட்டல் லெவலில் இருக்குது. இது அளவைகள். அதே போல் இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனித சமூகமானது, தமிழர் சமூகமானது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு இதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தச்சு தொழில் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள விஷயங்களை வீடை கட்டமைக்கிறதுக்காக கருவிகளை அவங்க நேர்த்தியாக பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் ரம்பம், உளி, சுத்தியல், அந்த திருகு பண்ணுறது, குத்தூசி என்று மிக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, மனிதன் இப்போ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட அழகு. இந்த முடியை மலிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா காட்டில் இருக்கிறவரை அவன் ஜிப்சியாட்டம் இருந்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவன் முன்னேறான், நாகரிக வளர்ச்சி இருந்தோன்னு. அப்போ சவரகத்தி என்பது ஒரு இரும்பு உலோகத்தில்
அப்படியே சாணை தேய்ச்சி அப்படி இழுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதற்கப்புறமா அறிவியல் புரட்சி வர வர என்னாச்சு அப்படின்னா, அங்கே பிளேடுன்னு வந்தது, அந்த பிளேடு இருந்தது. அப்புறம் கையிலேயே முடிய திருத்தக்கூடிய கை அந்த மிஷின் இருந்தது. அது மேலே நீங்கள் உச்சியில் பார்க்கக்கூடியது இருந்தால் தோலில் பட்டை தீட்டக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் அணிகலன்லையும் அவன் தன்னை ஈடுபடுத்த ஆரம்பித்தான். அப்போ அணிகலன்லையே அந்த காலத்தில் மண்ணிலேயே மணிகள் இருந்தது, காலில் தண்டை போடக்கூடிய விஷயங்கள் இருந்தது. அந்த தண்டைகள் தான் நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த கண்ணகிலாம் கோவப்பட்டாங்க, சிலம்பு தூக்கி எரிஞ்சாங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி காலங்கள் இது. அதுக்கு அடுத்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்குறப்ப இது பாக்கில் நிறைய ஒர்க்மேன்ஷிப்போடு இருக்குது. அது நீங்கள் இப்போ இது பண்ணுறப்ப அந்த ஒர்க்மேன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா பாக்கு வெட்டி, இந்த பாக்குகளை நம்ம அந்த காலத்தில் இந்த பாக்கு கொட்டைகள் இருக்கும், அதை ரெண்டாக கட் பண்ணுறதுக்காக பாக்கு வெட்டி இருக்குது. அந்த பாக்கு வெட்டிலேயே நம்ம பார்க்குறோம் குதிரை, மயில் என்று ரொம்ப தத்துவமாக கலை நயமிக்க வேலைப்பாடுகள் இருக்கும். அடுத்து பாட்டில், அப்போ உள்ளதெல்லாம் கண்ணாடி பாட்டில்கள் இருந்தது. கண்ணாடி பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்டில் ஓப்பனர்ஸ் பயன்படுத்தினாங்க. இப்போ பெரிய வீடுகள்லாம் இருக்கும், ஆனால் பூட்டு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பூட்டும் பெருசாக இருந்தது, சாவியும் பெருசாக இருந்தது. அது இந்த சாவிகள் பார்க்குறீங்க, பெரிய சாவிகள்லேருந்து மிக சிறிய சாவிகள் வர நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் இப்போ உள்ள காலத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் விளையாட்டு ஜாமான் இருக்குது. அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மைகள் தான் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அவங்களுக்கு இருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. அதே நிலையில் அவங்க இஷ்ட தெய்வம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வம் கும்பிடுறாங்க. நம்பிக்கை உள்ளதில் முருகன், அம்மன் என்று அதையுமே அவங்க மரம் தான் இதாக இருந்துக்கும், மரத்தில் அதை அவங்க செய்தாங்க. ஸோ இது இந்த காட்சியகத்தில் முழுமையாக எல்லாமே 2க்கு 2 ஒரு மர சட்டத்தில் வைத்து அதை மிக நேர்த்தியாக இதை காட்சிப்படுத்தி அந்த வாழ்வியலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் முன்ன பழச்சாறு இதை தான் அருந்திட்டே இருந்தான். அறிவு வளர வளர, தொழில் புரட்சி வளர வளர, அந்த இயற்கை பானங்கள் என்ன சுவையூட்டுமோ அந்த சுவையூட்டியுடன் கேட்ட மென்பான பொருட்கள்லாம் வந்துருச்சு. அதற்கு பல நிறுவனங்கள் போட்டி போட்டு மாம்பழ சுவையை தருகின்றேன், பன்னீர் சுவையை தருகிறேன் என்று பல நிறுவனங்கள் போட்டி போட்டு அவங்க மென்பானங்களை தயாரித்தாங்க. அதற்கு சான்றாக இருக்கக்கூடியது இந்த கண்ணாடி பாட்டில்கள் தான். இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் ஆகிடுச்சு. கோலி சோடாவும் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ விளக்கு பார்த்தோம் அப்படின்னா உடனே குழல் விளக்கு இருக்குது. இப்போ எல்இடி பல்ப் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே சிம்னி விளக்கில் தான் படித்தாங்க. இது ஒரு இடத்துல இருந்தால் கூட இன்னொன்னையும் நீங்கள் பார்க்கணும், இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ், மனித உருவம் உள்ள பாட்டில்களும் அது அவங்க கொஞ்சம் அந்த அரசர் காலத்திலேயே இந்த போதை வஸ்துக்கள்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் நவநாகரிக காலத்தில் இந்த மது வகைகளுக்கும் அதோட புட்டிகள் வித்தியாசமாக அமைக்கிறதும் இந்த பாட்டில் கலெக்ஷனில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அப்படி பார்த்தோம்னா நம்மளோட தொலைத்தொடர்பு, வானொலி, முன்னெல்லாம் குகையில் சித்திரங்களை வரைந்து குறியீடுகளை வரைந்தாங்க. அங்கே ஆபத்து வருது அப்படின்னா மனிதன் ஒரு சுட்டு ஒளிகளை எழுப்பினான். நாகரிகம் வளருது, தொழில்நுட்பம் வளருது, அவன் நல்ல பொழுதுபோக்கை தெரிஞ்சுக்கிட்டான். அன்றாட செய்திகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வானொலியில் செய்திகளும் அதில் உள்ள கலை நிகழ்ச்சிகளும் அவனை ஆற்றுப்படுத்தின. அதே போல் பதிவு செய்யக்கூடிய நிலைகள் வந்தது. அந்த பதிவு செய்த நிலைகள் வந்த உடனே டேப் ரெக்கார்டர் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வெளியே போகணும் அப்படின்னா லாந்தர் விளக்கு, பெட்ரமாக்ஸ் விளக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கையில் டார்ச் லைட் வர ஆரம்பிச்சிது. இது இந்த இயேசு கிறிஸ்து லாஸ்ட் சஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை உணர்த்தக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மனித வரலாற்றில் ஆப்பிரிக்கன்ஸ் தான் நம்மளோட முன்னோடி இந்த மனித இதுக்கு அப்படின்னு இருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உருவங்கள் இருக்குது. அதே போல் முன்னெல்லாம் விலங்கு தோள்களை தான் பனிஷ்மெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. முன்னே இந்த கழுவேற்றம் இல்லைன்னா அந்த கசையடியெலாம் கொடுப்பாங்க. அந்த தோல் செய்யப்பட்ட சாட்டைகள். அதே போல் இந்த இதில் கம்பி சுருள் இதில் இருக்குது.
இப்போ நம்ம பார்க்குறோம், எப்போதுமே நான் நிறைய விஷயம் சொல்லுவேன், மண், கல், உலோக காலங்கள் என்று. இப்போ ஒரு வீடுனா ஒரு வரவேற்பு அறை, முற்றம், நடு ஹாலு, அதுக்கப்புறம் அடுப்பங்கரை என்று இருக்கும். இப்போ நம்ம அடுப்பங்கரையில் இருக்கின்றோம். அங்கு பார்த்தாலும் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. மண்ணில் செய்யக்கூடிய இட்லி பாத்திரங்கள், சட்டி, அதுக்கப்புறம் மண்ணில் செய்யக்கூடிய குடுவை இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி இரும்பு காலம் வருது. அதே போல் அதில் உள்ள விஷயங்கள் வந்து சட்டி, அப்புறம் வெத்தலை இடிக்கக்கூடிய சின்ன இது, அதே போல் வந்து இந்த பணியார சட்டிகள் இருக்குது. அதே காலங்களில் கல் சட்டி, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சோப் ஸ்டோன் என்று சொல்லுவோம். அதுலேயும் அத்தனை இது இருக்குது. அதே மாதிரி உலோக காலங்கள் வந்த உடனே உலோக காலங்களில் உள்ள நம்ம இட்லி கொப்பரை பார்க்குறோம். இது வந்து இப்போ நம்ம சொம்பு பார்க்கின்றோம், அளவைகள் பார்க்கின்றோம் பித்தளைகளில். அதே மாதிரி இதை வந்து தொலைதூரம் எடுத்துகிட்டு போய் உணவு கொடுப்பதற்காக உள்ள டிஃபன் கேரி செய்யக்கூடிய ஒரு உணவு கலன். 3 அடுக்கு 5 அடுக்கு என்று இருக்கின்றது. 2 விதமான இது இருக்குது. ஒன்று எனாமல், இன்னொன்று பித்தளை. கும்பால தான் அந்த காலத்தில் எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த முறுக்கு திருகுறது இருக்குது. அதே போல் நம்ம இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா கூஜா, திருகு சொம்பு என்று சொல்லுவோம், கூஜாக்கள் இருக்குது. கெண்டி என்று சொல்லுவோம். கெண்டி சிறியதுலேருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. அதே போல் இந்த செம்பு உணவு கலங்கள் பித்தளையில் நம்ம தேவையான பால் பொருட்களை பரிமாறுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. தூக்கு, இதெல்லாம் விவசாயிகள் அப்படி தூக்கிட்டு நீராகாரம் வச்சுக்கிட்டு ஒரு மோர் மிளகா, வெங்காயம் கடிச்சிக்கிட்டு, பச்சை மிளகா கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த பாத்திரங்கள், அப்புறம் வெண்கலம் வந்து ரொம்ப நேரம் சூடு இருக்கும். அது வெண்கல பாத்திரங்கள் இருக்குது. விளையாட்டில் பல்லாங்குழி என்று சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து சீராகவும் கொடுத்தது உண்டு. சிலம்புகளும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்புறம் இந்த இதில் முழுமையான தோற்றங்களை நம்ம இப்போ பார்க்கின்றோம். இதில் எல்லா பொருட்களுமே இப்போ நம்ம வந்து தெரியுது. இந்த ஓரத்தில் மர சிற்பங்கள் இருக்கின்றது. இதில் 3 விதமான விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம இதை ஆய்வு நோக்கில் எடுத்துட்டோன்னா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஹிந்து ரிலீஜியஸில் உள்ள கணபதி, லட்சுமி, சரஸ்வதி போன்ற விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் விளக்குகள் பார்க்குறீங்க. விளக்குகளில் எப்படி ஒரு சமூகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சமூகங்கள் எப்படி இருக்கின்றது, அதில் என்னென்ன குறியீடுகள் இருக்கின்றது, எல்லாமே பார்க்குறதுக்கு விளக்கு தான். ஆனால் இந்த விளக்குகளில் சூரியன், சந்திரன் என்ற இதுவும், முதல் விளக்குகள் வந்து 3 நாமங்கள் உள்ள மாதிரியும் இருக்குது. சரி, அது வெறும் ஹிந்து இதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, பின்னாடி உள்ள விளக்குகளில் ஒரு சிலுவையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கஜலட்சுமி போட்ட 2 யானைகள் இருக்குது. அதே போல் வந்து நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. இது ஆய்வு நோக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நம்ம விளக்கு என்று பார்த்துக்குவோம். இதில் உள்ள குறியீடுகள் பார்க்குறோம். அப்புறம் அதிலேயே வந்து விநாயகர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அடுத்து பார்க்குறோம் நீர்க்கலன். இதுதான் முதல்ல சுரக்குடுவை, பாட்டில் கார்டு என்று சொல்லுவாங்க. இந்த சுரக்குடுவை, அதுக்கப்புறம் மரத்திலேயே இருக்கக்கூடிய கலன்கள், இப்படி தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் உலோக காலங்கள் வந்தது. அதை விளக்குகள் நான் ஏற்கனவே சொன்னேன். அது நேராக உலோகத்துக்கு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் மண், அடுத்து கல், அப்புறம் தான் உலோகங்கள் வந்தது. அதை இது மூலமாக பார்க்கலாம். குத்து விளக்குகள் வந்தது. குத்து விளக்குகளில் 5 முகம், அதுக்கப்புறம் 1 முகம், 4 முகம் என்று பல்வேறு முகங்கள் இதில் இருக்கிறத நம்ம ஆய்வு நோக்கில் பார்க்க முடிகிறது. இது வந்து சங்குகள், அதாவது தமிழில் 5 திணைகள் என்று சொல்லுவாங்க. கடலை சார்ந்த இடமும், நிலமும் சார்ந்ததும், மலையை சார்ந்ததும் என்று நம்ம நீரை சார்ந்த இடமும் சொல்லுவோம். அந்தந்த இடத்துல உள்ளவங்க பாருங்கள், அதில் வந்து அவங்க ஒரு சங்கு வந்தது. சங்கை வந்து பல்வேறு ஆபகரணங்களாகவும் வச்சுக்கிட்டாங்க. சங்கு இசைக்கருவியாகவும் வச்சிருக்கிறது ஆய்வு நோக்கில் நமக்கு தெரிய வருது. சிற்ப வேலைப்பாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஹிந்து ரிலீஜியஸில் நம்பிக்கை உள்ளவங்க விநாயகரும் லட்சுமியும் இருக்கிற மாதிரி இருக்குன்றது. இது மரத்தில் உள்ளது. ஆனால் இதுலேயும் நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் எச்சில் உமிழும் கலன். அந்த காலத்தில் எவ்வளோ நாகரிகமாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். எச்சி துப்புனா கூட இப்போலாம் வந்து
நம்மலாம் 2K கிட்ஸ் என்று சொல்கிறோம். எச்சி துப்புனா கூட ஒரு கலனில் எச்சில் உமிழும் கலனில் துப்பி அதை வந்து மண்ணில் போட்டு மூடக்கூடிய பழக்கங்களை வச்சுருந்தது ரொம்ப தெரிய வருது. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து வெற்றிலை பெட்டி, தாம்பூலம் என்று சொல்லுவாங்க, அந்த அளவில் இருக்கக்கூடியது தான். அதாவது அதில் சுண்ணாம்பு சத்து எல்லாமே இருக்குது. இப்போ தான் பான்பீடா எல்லாமே வருது. ஆனால் இருந்தாலும் அதை கலைநகத்தோட கார் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கோலை தேநீர் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒன்று தோணும். ஆனால் அந்த காலத்தில் இந்த தேநீர் குடுவை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது மேட் இன் இங்கிலாண்டு, அடுத்து செக்கோஸ்லோவேக்கியாவோட எனாமல் அந்த டீ இது இருக்குது. அப்போயே பாருங்கள் அவங்க எழுத்து பொறிப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஒரே இடத்துல அந்த கேன்லாம் இருந்தால் அது மாறிடக்கூடாது அப்படின்னு எழுத்து பொறிப்பு இருக்குது. இப்போ கீழடியில் கூட ஒரு பானையில் உள்ள எழுத்து பொறிப்பு தான் நம்மளோட மூத்த மொழி என்று உள்ளதுக்கு ஒரு ஆய்வாக இருக்குது. அதற்கப்புறம் வளரி என்று சொல்ல வெளியில் வந்து பூமராங் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த கல்லிலான எடை, ஏன்னா பண்டமாற்று முறையில் இருக்கும் பொழுது எப்படி நிற்கிறதுன்னு தெரில, ஒரு கல்லை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிறுத்து அவங்க வந்து எடை கொடுத்தாங்க. அதே போல் அடுத்ததும் சிறிய எடைகள்லேருந்து பெரிய எடைகள் வர இதில் இருக்குது. கல்வம், இந்த மருந்து தயாரிக்க சித்தர்கள்லாம் மருந்து தயாரிக்க கல்வங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பூண்டு இடிக்க சின்ன இடி உரல் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு உணர்த்துது. அதில் உள்ள வாழ்வியலை, தமிழர் வாழ்வியலை, பண்பாடை, அவங்க இதை வந்து நமக்கு தெளிவாக உணர்த்துது. அடுத்து இசைக்கருவிகள் பொதுவாக பார்த்தோம். அப்போல்லாம் தெரியாத பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுட்டு ஒலிகளை தான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் அதில் ஒவ்வொரு இது நாகரிகம் வளர்ந்த உடனே தோலிசை கருவி வந்து தோலால் செய்யப்பட்ட கருவிகளை உணர்த்துவது தோலிசை கருவி. அதே மாதிரி காற்றிசை கருவி, அது வந்து ஊது கருவி என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க மகுடி, கொம்பு, புல்லாங்குழல் போன்ற ஊது கருவி காற்றிசை. இது வந்து மீட்டிசை கருவி, மீட்டக்கூடிய நரம்புகளை மீட்டக்கூடியது மீட்டிசை கருவி என்று சொல்லுவாங்க. அந்த கருவிகள் இருக்குது. இப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது வெறும் பழங்கால ஒரு குவியல் என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. எப்படி ஒரு சமூகம் நம்மளோட வரலாறு, பண்பாடு எப்படி இது மூலமாக வளர்ந்திருக்கு என்பதை தெரிஞ்சிக்க முடியும். இது ஒரு நாகரிகத்தை எடுத்துரைப்பதாகத்தான் இருக்கின்றது. நூலகம் அறிவை எடுத்து தருது. இது வந்து தமிழர் வாழ்வியலை எடுத்து சொல்லுது. இப்போ இந்த இல்லத்தின் முகப்புலையே நூலகம் வச்சுருக்கோம். ஏன் இல்லத்தின் முகப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லா நேரமும் வந்து இருக்க முடியாது. பட் இல்லத்தில் முன்னாடி வரவங்க அதை படித்து வாசிக்கும் வகையில் வச்சுருக்குறாங்க. இதில் நூலையும் ஈஸியாக எடுக்கிற வகையில் சட்டம், இலக்கியம், சமயம் என்று பிரித்து வைத்திருக்கின்றோம். அதனால் ஒரு மனிதனுக்கு அறிவு வேணும். ஒரு நூலை காப்பாற்றும் பொழுது அந்த மொழி காப்பாற்றப்படுகின்றது. அப்போ ஒரு மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த நூல் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நூலை தமிழறிஞர்கள் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களோட மொழி, இலக்கணம், மொழியோட சிறப்பு, பண்பாடு, கலை, கலாச்சாரம் மற்ற எல்லாமே தெரிய வரும். அப்போ ஒரு அறிவு அப்படின்னா அந்த மொழியோட புலமையும் வாழ்வியலோட பண்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புலங்கு பொருட்களையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விஜயகுமார் அவர்களே. நீங்கள் இந்த பழைய புலங்கு பொருட்களை, புத்தகங்களை எல்லாம் இவ்வளோ ஆர்வமாக சேகரித்து வச்சுருக்கீங்க. இது எவ்வளோ கால உழைப்பு? இது ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேற்பட்ட உழைப்பு. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தோன்ற மாதிரி ஒரு சொந்த உள்ளம் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்களுக்கு என்னால் தெரிஞ்சதை தான் செஞ்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் நமக்கு அந்த வயது ஆக ஆக அதில் ஒரு முதிர்ச்சி வர வர குறிப்பிட்டு இருக்க ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னா அவன் பசிப்பிணியோடு இருக்கணும். அப்போ அன்னதானம் செய்யணும். ஆனால் நான் எந்த ஒரு போர்டும் வச்சுக்க மாட்டேன், விளம்பரம் போர்டு. தேவை உள்ளவங்க, அதாவது யார் வந்து தேவையோ அவங்க தான் பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க. சரி, வந்து வாங்கிக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் வரும்பொழுது கூட அன்னதானம் நடந்துருக்கும்போது அதுக்கு படிக்கணும்.
படிக்கிறது ஒரு மொழி வேணும் வளரணும்னா அது நூல்கள் தான் ரொம்ப முக்கியம். அதே போல என்கிட்ட பெரும்பாலான தமிழ் நூல்கள் பல நூல்கள் காப்பாற்றப்பட்டு அழியப்பட்டிருக்கு. ஆனால் என் காலத்தில் உள்ள சமகாலத்திலேயே பல்லாயிரக்கணக்கான நூல்களை நான் இப்போ சேகரித்து வச்சிருக்கேன். இன்னொரு அறையில் கூட நீங்கள் நூல் நிறைய வச்சிருக்கீங்க. நிறைய இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நூலகர் இல்லாத நூலகமாக வச்சு எந்தவித கட்டணமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆளில்லா கடையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு குடிமக்களை சிறந்த குடிமக்களை ஆக்குறது, அவங்களே எடுக்கிறது, அவங்களே அந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் வந்து வீட்டுக்கு எடுத்து போய் படிக்க முடியுங்களா? இல்லை இங்கே தான் வீட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சிலர் வந்து அவங்க கொடுத்த திருப்பி கொடுத்தாங்கன்றதுனால இங்கே உட்காந்து படிக்கிற அளவுக்கு இட வசதி இல்லாமல் இருக்கு. இடம்லாம் இருக்குங்க சார், உங்களுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து படிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வாழும் வீட்டையே வாழும் காலத்திலே இப்போ இந்த அறிவுக்கும் தமிழர் கலாச்சாரம் பண்பாடு தெரியறதுக்காக ஒதுக்கியிருக்கோம். இப்போ நாங்கள் முதல் தளத்துக்கு போயிட்டு தரைத்தளத்துக்காகவே முழுமையாக பண்ணக்கூடிய முழுமையாக செய்யலாம்னு அதை வந்து ஒரு விஷயமாகவே பண்ணுறோம். ஆனால் பரவாயில்ல, நம்ம பிறந்தது வந்து வெந்ததே தின்னு வெறுமனே செத்தோன்றது ஒரு நல்ல விஷயமா இந்த சோஷியல் டாஸ்காக. அதே போல் இது அறிவு சார்ந்த விஷயம், ஒரு வாழ்வியல் சார்ந்து குழம்பு பொருட்கள், ஏன் அந்த தமிழர்களுடைய குழம்பு பொருட்கள். அப்போ அவங்களோட வாழ்வியல் கலாச்சாரம் 400-500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்கள் அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 200 ஆண்டுகள் ஒரு ஆனால் ஒரு தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இருக்கும் ஒரு காலங்களில் குழம்பு பொருட்கள். ஏன் அப்படின்னா இப்போ இந்த நீங்கள் கீழடியில் பார்த்தீங்கன்னாவே ஒரு சட்டியில் உள்ள அந்த எழுத்து பொறிப்பு தான் இன்றைக்கு நம்மளோட மூத்த மொழின்னு சொல்ல கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதில் நம்மளோட வாழ்வியல் ரெண்டு கண்கள், அறிவும் நம்மளோட வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு தெரிஞ்சுக்கணும் வந்து 2 கண்களாக பார்க்கின்ற 2 இதையும் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து உங்கள் அப்பா அவருக்கு ஏதாவது உங்களுக்கு ஆர்வம் இருந்தா? ஆமாங்க, பொதுவாகவே நான் வந்து வீட்டில் அப்பா காலத்தில் இருந்த பொருட்கள் வச்சுருக்கேன். அவங்களும் மெமரிஸ், எல்லாருமே இப்போ நிழற்படங்கள் எல்லாம் மெமரிஸ் வச்சுருப்பாங்க. அது எனக்கு ஒரு சடன் ஸ்டேஜில் தான் எனக்கு. நீங்கள் இது எந்த வயசில் இது உங்களுக்கு வந்து இந்த பழக்கம் வந்தது? எனக்கு பள்ளி பருவத்திலிருந்து இந்த அஞ்சல் தலை நாணயங்கள் சேகரிக்கிறது. நாணயங்களும் சேகரித்து வச்சுங்க. அதை நீங்கள் அது இருக்குங்க பார்க்குறேன். நாணயங்கள் அஞ்சல் தலை, அதாவது அது வணிகத்தில் வந்துடும். நாணயங்கள் வரும்பொழுது வணிகத்தில் வந்துடும். அது வந்து ஒரு காலத்தை உணர்த்துவதாக இருக்கும். இந்தியா நாணயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு சைடு நம்ம லட்சணை, அதுதான் முன்பக்கம், பின்பக்கம் அதோட மதிப்புகள் இருக்கும். அதில் எப்படியெல்லாம் வந்து பொருளாதாரம் எப்படியெல்லாம் உயர்ந்தது, என்னென்ன உலகங்கள்லாம் வந்ததுங்கிறத பார்க்க முடியும். இப்படி என்ன சொல்லுங்கள், சும்மா கையில் அங்கே வரும்போது நீங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. இது தினமுமே நடக்குதா? ஆமாம், தினமுமே நடக்குது. அன்றாடம் எப்படி பொருளாதாரத்தை நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாக எங்கள் வீட்டில் ஒரு அரைப்படி ஒரு படி எக்ஸஸாக பண்ணுவோம். இன்னொன்று, இந்த இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறதுல டெய்லி காலையில் 12 கோடி பேர் காலை உணவு இல்லாமல் போகிறாங்க, 18 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் போகிறாங்க. இப்போ 30 கோடி பேர் ஒரு வேளை உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உபரியாக இருக்கு பாருங்க, ஒரு திருமணம், ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் உபரியாக ஒரு 50 டன் 100 டன் அளவு கொட்டக்கூடிய சூழல் வீணாக போயிட்டு. அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி அவங்க அடுத்த இதும்போது எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் 1 நாள் 2 நாள் செய்வோம், 4 நூற்றாண்டுகளாக நாங்கள் செய்யும்போது அதில் வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார் வரனால வாங்க இந்த இடத்துல இறக்கிடுங்க, நாங்கள் எங்களோட பாத்திரங்களை மாற்றிட்டு அதை வந்து வச்சுருவோம். அதில் எல்லா உணவுகளும் ரொம்ப பெரிய 3 நட்சத்திர உணவுகளுக்கு கூட எங்களுக்கு வந்தது இருக்குது. இப்போ திருச்சிக்குள்ளேருந்து பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கிறது வரும். பட் நாங்கள் இந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் உள்ளதை 2 வீலர் போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. மற்றபடி உள்ளதெல்லாம் அவங்களே பார்த்து இந்த திருமண காலங்களில் உணவுகள் கொடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி உடை தரும். உங்களோட கான்செப்ட் வந்து இந்த வீடுன்றவங்களுக்கு ஹோம்லெஸ் பீப்புள், அவங்கள நாங்கள் ரொம்ப கேர் எடுக்கணும். ஏன் அப்படின்னா வாழ்க்கையோட மையமாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க போகும்போது உற்றார் உறவினர் சகோதரர் இல்லாமல் போகும்பொழுது அது ரொம்ப மோசமான சூழல். நீத்தார் கடன் நம்ம சொல்லுவோம், சேவை செய்யணும். ஆமாம்,
அதாவது உரிமை கோரப்படாத உடலை காணாமல் தொலைந்து போன உறவுகள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, சித்தி சித்தப்பா பெரியப்பா, மாமா அத்தை அண்ணன் தம்பிலாம் இருந்திருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் யாருமே இல்லைங்கிறது எவ்வளோ ஒரு வருத்தமான செயல் பாருங்க. இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கின்றது. நம்ம நாங்கள் போய் பார்க்கும்போது நான் நடைமேடையில் அப்படி கிடப்பாங்க, நிறைய பேர் அப்படி கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு துணியில் பூடி தான் இருக்கும். அந்த சரக காவல்துறையினர் தான் அதற்கு பொறுப்பு அவங்க எடுத்து அதை அங்கே அடையாளங்களை நோட் பண்ணி அமரர் அறையில் வைத்து அவங்க அதை விளம்பரம் செய்து அதை யாரும் உரிமை கோரப்படலை அப்படின்னா அதை எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்களோட முன்னிலையில், ஏன்னா காவலர்கள் தான் பந்தோபஸ்தான் கொண்டு அவங்க முன்னிலையில் நாங்கள் ஒரு கண்ணியமான முறையில் அவங்கள நல்லடக்கம் பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ ஆதரவற்றவர்களுக்கு ரீதா சேவை ஆமாம் செஞ்சுட்டு அந்த அந்த அது பத்திரிக்கையில் அந்த செய்தியா? ஆமாங்க. இது இப்போ மயான பூமியில் மனைவி மகளோடையும் நாங்கள் பயணிக்கின்றோம். ஏன் அப்படின்னா இதில் என்னோட மனைவி வழக்கறிஞர் சித்ரா, மகள் கீர்த்தனா சட்டப்படிப்பு படிக்கிறாங்க. இது பல்வேறு செய்திகளில் வந்திருக்கு. ஆங்கில நாளிதழ், தமிழ் நாளிதழ் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. இதுலேயுமே இப்போ நீங்கள் நேர்காணல் பண்ணுற இடத்துல வந்திருக்கு. ஆங்கில நாளில் ஃப்ரம் பரியல்ஸ் டு புக்ஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இந்த பணிக்காகத்தான் எனக்கு 2025க்கு 2026 ஆளுநர் விருது கொடுத்தாங்க. 23 மாவட்ட ஆட்சித்தலைவரும், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரும், 2025க்கு 26 ஆளுநர் மேதகு RN ரவி அவங்க இந்த விருது கொடுத்தாங்க. பல்வேறு இலக்கிய அமைப்புகள் உள்ளூரில் பல அமைப்புகள் புகைப்படுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் நான் பண்ணது, என்னை பற்றி அவங்க சொன்னது அவுட்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். இதில் 2 lakhs கேஷ் அவார்டு ப்ளஸ் ஆளுநர் விருது அவங்க சான்று இண்டிவிஜுவல் கேட்டகரியில் அது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட. சரி, இப்போ அது இல்லாமல் விலங்குகள் பறவைகளுக்கும் நீங்கள் தண்ணீர் உணவு போடலாம் காலத்தில். இப்போ உங்கள் காலத்தில் அப்படியே ஒரு வாட்டி பார்த்தோம்னா இதையும் சொல்லிடுறேன். இதில் நான் ஒரு 40 நூல்கள் எழுதியிருக்கேன். 26 முறை குருதி கொலை கொடுத்திருக்கின்றேன். 3 ஜோடி கண்களை அவங்க உறவினர்கள் ஒப்புதலோட அவங்க கண்களை தானமாக பெற்று வங்கிக்கு கொடுத்துருக்கின்றேன். எனது உடலை எனது மனைவி ஒப்புதலுடன் என் வாழ்நாளுக்கு பிறகு திருச்சிராப்பள்ளி KP விஸ்வநாதன் கல்லூரிக்கு படமாக இருப்பதை விட பாடமாக இருப்போம் என உடல் தானத்திற்கு பதிவு செஞ்சேன். மிக சிறந்த சேவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரீங்க. வாங்க அந்த விலங்குகளுக்காக நீ வைத்திருக்கீங்க. அது அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இந்த தொட்டி அந்த மாற்றி இப்போ இது எங்களோட வீட்டோட முகப்புல் பகுதியில் இருக்கின்றோம். இதில் தண்ணி பானையில் குடிநீர், அதே போல் பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அம்மிக்கல் ஏன் வச்சுருக்கோம்? உள்ள இடம் இல்லைன்னு வெளியே வச்சுட்டீங்களோ? அப்படின்னு இல்லை, இதெல்லாம் மறந்து போன ஒரு மரபு பொருட்கள். அது இப்போ அந்த காலத்தில் முன்னாடிலாம் தண்ணி களைவாங்க. தண்ணி களைகிறத கழனி தொட்டியில் ஊற்றுவாங்க. இது கழனி தொட்டி என்று சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் சோறை களைவாங்க, களைந்த கழனி தொட்டியை இதில் போடுவாங்க. அது கால்நடைகள் குடிக்கும். இது குத்துகின்ற உரல் குத்துரல், ஆட்டுகின்ற உரல் ஆட்டுரல், திருகுகின்றது திருகை, அம்மி, அது கல்வம். ஏன்னா இதை இப்போ இல்லத்தில் வர முடியாமல் இருக்கிறவங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வீட்டின் முகப்பிலேயே இது லெட்டர் பாக்ஸ் இல்லை, மேலே பேர் உள்ளது. சித்ரா விஜயகுமார் வழக்கறிஞர், அந்த பக்கம் பேர் விஜயகுமார், அமர்தான் யோகா முகிலம், யோகா தியானம் இயற்கை நல்வாழ்வு பயிற்சி.
டீச்சர் ஒரு உழவன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஏன்னா உழவு கருவியை தான் முதல்ல காட்சி பொருளாக வச்சுருக்கோம் வந்த உடனே பார்க்கறதுக்கு. அதே பாரு புத்துரல் குந்தானிங்கிறத வசவு சொல்ல பார்ப்பாங்க. அது புத்துரலுக்கு மேலே தானியங்கள் சதறாமல் இருக்கிறது தான் அது குந்தானியத்துக்கு. இது வந்து உலக்க, இது வந்து கமலை என்று சொல்லுவாங்க, நீர் இறக்கிறதுக்கு. அது எல்லாம் உரிகள், அப்புறம் அந்த லாந்தர் விளக்குகள், இது எல்லாமே நம்ம காட்டாத நூலக சொல்லி ஒரு அறை. நம்ம இப்படி அந்த இதுலேயும் இருக்குது, இதுலேயும் புழங்கு பொருட்கள் இருக்க மாட்டேன் இருக்குது. இதில் நிறைய புத்தகங்கள், எண்ணற்ற புத்தகங்கள் நிறைய வந்துருச்சு. இப்போ நான் வந்து அதிகப்படியான புத்தகங்கள் இப்போ இந்த இதில் இருக்குது. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெடுந்தாரை வச்சுருக்கோம், அளவைகள் வச்சுருக்கோம், புத்தகங்கள் வச்சுருக்கோம். இந்த புத்தகங்களில் தான் இப்போ இன்னமும் நல்லா முறைப்படுத்தணும் அப்படின்றதுனால அது வந்து இதுலேயும் இந்த கரசி ஆக்சுவலாக எப்படி வந்து ஆமாம் இந்த லாந்தர் விளக்குல இருந்து எப்படி வந்து பெட்ரோமாக்ஸ் வந்தது, பெட்ரோமாக்ஸில் இருந்து எப்படி கேஸுக்கு வந்தது அப்படின்ற பரிணாம வளர்ச்சியை நம்ம இதை பார்க்க முடியும். வரும்போது புரிந்து ஒன்று இருந்ததுல கட்டாயம் என்று சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம இந்த அரிசிகளை போட்டு வச்சுருக்கோம். இது ஒத்தப்படையில் தான் இருக்கும். இது மேலே வந்து தானியங்களை சேமித்து வைத்து கீழே வந்து நம்ம எடுக்கும்போது தானியங்கள் வந்துடும். இதை வந்து குதிர், பத்தாயம், மரத்தொம்பை என்று சொல்லுவாங்க. அரைச்சிருப்பாங்க. இது வந்து மண் திருவை. இது வந்து நான் பச்சைமலையில் நான் வந்து கேட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன். இது சாமை போன்ற தானியங்களை எடுக்கிறதுக்கு உதவுவதாக இருக்கின்றது. இது வந்து மண் திருவை. இதெல்லாம் உரி, கிணத்துல உள்ள கப்பிகள். அது பாதாள கரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த கிணத்துல ஏதாவது உளுந்துருச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள சொம்போ பித்தளை பொருளோ அவங்க வீட்டில் அடமான மாட்டம் முன்னாடி வச்சுக்கிட்டு இதை வந்து ஏன்னா தெருவுக்கே ஒன்று தான் இருக்கும், கிணத்துல விட்டு அதை எடுத்து பாதாள கரண்டி, பாதாள அதை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பொருளை இருசக்கர வாகனமும் இதுக்காக வச்சிருக்கீங்களா? இப்போ சட்டாக்கு பொருட்களையும் சட்டாக்கு பொருளும் வாங்கி வச்சிருக்கோம். எண்ணிக்கை எவ்வளோ, எத்தனை பொருட்கள் இருக்குன்னு ஏதாவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு மனிதன் புழங்குகின்ற பொருட்கள் அவன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை உள்ள பொருட்களை நம்ம சொல்லியிருக்கோம். அதில் உண்ணக்கூடிய உணவுப் பொருள், வேக வைக்கக்கூடிய உணவுப் பொருள், பரிமாறக்கூடிய புத்தகத்தட்டு, அதில் சில்வர் தட்டு, எப்படி இந்த உலோக மாற்றங்கள் ஆச்சு, வணங்கக்கூடிய விஷயம், அதே போல் விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாமே இசைக்கருவிகள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு எண்ணிக்கையாக பார்த்துருக்கலாம். எண்ணிக்கைங்கிறது நான் ரொம்ப ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது தெரியல எனக்கு. ஆனால் வந்து நான் வந்து அந்த விஷயங்களை தோராயமாக மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள விஷயங்களை என்னால் முடிந்த விஷயங்களை கலெக்டபுளாக வச்சுருக்கேன். அடிகளை அதே மாதிரி இந்த துரட்டிலெல்லாம் எலி குச்சிகள்லாம் அது கூட தேடி தேடி எனக்கு தெரியாதது இருந்தால் கூட அதை நான் கற்றறிந்த பெருமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை வச்சு இப்போ ஆவணப்படுத்திட்டு வரேன். இது வருங்காலத்தில் பயன்படணும். இது அப்படி இப்போ நான் என்னோட வாழ்நாளே இதை வந்து காட்சியமாக எல்லாமே கரெக்டாக கேட்கும் நினைச்சேன். இதுக்கெல்லாம் எப்படி என்னவா வரணும் வருங்காலத்துல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் வாழும்போதே வாழ்விடங்களை ஒரு அறிவுக்காகவும் தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் தெரிந்து கொள்வது, அந்த கண்களாக தெரிந்து கொள்வதற்காக நான் ஆவணப்படுத்தேன். இதை வந்து முறைப்படுத்துவதற்கு நிறைய பொருட்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்திகள், பத்திரிகை செய்திகள் பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து கல்லூரி மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள், களப்பணிக்கு வரவங்க, பணி பயிற்சிக்கு வரவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது மூலமாக தெரிஞ்சு நிறைய பொருட்களும் இப்போ எனக்கு வர ஆரம்பிக்குது. அதனால் இதை இப்போ டெவலப் பண்ணால் எனக்கு இந்த ரேட்டு எனக்கு உள்ளதை விட இப்போ எனக்கு செலவு பண்ணக்கூடியது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது நம்ம இன்னமும் நல்லா நெறிப்படுத்தினா ஒரு சிலது எல்லாமே வேஸ்ட்டாக இருந்து
இருக்கிறது எல்லாமே நம்ம முறைப்படுத்தி ஃப்ரேம் பண்ணி வைக்க முடியும். அது நிறைய பேருக்கு நம்மளோட கலாச்சாரம் பண்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா புத்தகங்களுமே நூலகம் இருக்குன்னா இப்போ அவங்கள்ட்ட பராமரிக்க முடியாத புத்தகங்கள்லாம் நிறைய புத்தகங்கள் எங்கள்கிட்ட வந்து இப்போ கொடையாகவும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எங்களோட வீட்டில் இருந்து நுழைவாயிலிருந்து அடுத்தங்கரை வர நீங்களே இப்போ பார்த்துருக்கீங்க. எல்லா இடமுமே பொருட்களும் இடம் போகுது. இந்த இடங்களையும் இப்போ நம்ம ரொம்ப நெருக்கடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த இடங்களையும் நம்ம பண்ண போகிறோம். இது முழுக்க எல்லா மாணவர்களும் கற்றுக்கிடணும். இதே தான் நான் என் மனைவிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் மனைவி மக்களுக்கு இதே அளவுக்கு அவங்கள்ட்ட புரிதல் இருக்கா என்னன்னு தெரியாது. அதனால தான் அதெல்லாம் முறையே கேட்க நினைச்சேன். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பணி, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணிக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க, உறுதுணையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் இவ்வளோ ஜாமான்லாம் வைக்க முடியாது, அவங்களுக்கே இடைஞ்சலாக இருக்கும். அவங்களுக்கு நான் இந்த நிலையில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த சமூகம் இதெல்லாம் வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பொருட்கள் வந்து எங்களோட குடும்ப நண்பர்கள்ட்ட முன்னோர்கள்ட்ட இருந்து வரது. அப்புறம் நண்பர்கள்ட்ட கலெக்ட் பண்ண முடியும். நிறைய பழைய இரும்பு கடையில் இருந்துருக்காங்க. அதற்கு மேலே இந்த பழைய பொருட்களை விற்பனையாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய சூழல் வரும். இப்போ நாங்கள் கிராமத்துக்கு போவோம், அங்கேருந்து வாங்கக்கூடிய சூழல் வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்று தேடி நம்ம எடுத்து அதில் என்னென்ன ஒரு சில பொருள் இருக்கும் அது நமக்கு தெரியாது. அதற்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட கேட்டு இது எதற்குள்ள விஷயங்கள். ஏன்னா இப்போ எல்லா துறையிலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ பொருட்கள் வைக்கும்போது எனக்கு பல பொருட்களோட இன்றைய சமூகத்துக்கு கல்லூரி மாணவர்கள்லாம் வரும்பொழுது எனக்கு இந்த பொருள் பேரே தெரியாது, நான் பார்த்ததே இல்லைங்க. அப்போ நிறைய வேரியஸ் மெட்டீரியல்ஸ், வேரியஸ் இந்த இதெல்லாம் நம்ம இதை அடிக்கடி சொல்கிறதுனால அதோட பயன்பாடு தெரியுது. கண்கள் அகல பார்க்குறாங்க. நம்ம மக்கள் இந்த காலத்துலலாம் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு மக்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்க முடியும். சில காலப்போக்கில் வந்து என்னன்னே தெரியாத பொருட்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இது இன்னமும் நமக்கு கொஞ்சம் நல்ல வெல்விஷஸ் இருந்தாங்கன்னா இதில் வந்து நாங்கள் இன்னமும் இந்த மேன்மைப்படுத்துறதுக்கு, டிஜிட்டலைஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னமும் ஏன் அப்படின்னா தனிநபருங்கிற அளவில் இன்றைய அளவுக்கு ஒரு இல்லத்தில் வச்சுக்கிறதுங்கிறது இவ்வளோதான். அது வந்து ஏன்னா கடினம் தான். ஆமாம், ஏன்னா இதில் முதலீடு போட்டுக்கொண்டே இருக்கணுங்க. நிச்சயம் போட்டுகிட்டே இருக்கும். இப்போ வருகை பதிவு இதாட்டம் போட்டு அவங்கள்ட்ட வந்து பின்னூட்ட கருத்துக்களையும் கேட்கணும், எங்களை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு. அதனால் இது எல்லா விஷயங்களுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் அமிர்தம் அறக்கட்டளைன்னு நினச்சிருக்கீங்க நினைக்கிறேன். அம்மா பேர் அமிர்தம் இல்லை, அப்பா பேர் பெரியசாமி. அதனால் அமிர்தம் அப்படிங்கிறது தாய் பேரில் அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை. இது இருக்குன்ட்டு நான் வந்து அம்மா பேரில் வச்சுலாம் நற்காரியம் பண்ணிட்டுருக்கேன். இது இருக்குன்னு நான் யார்கிட்டையும் நன்கொடை எதுவும் கேட்குறது கிடையாது. அறங்காவலர்கள்லாம் சேர்த்துருக்கீங்க. அறங்காவலர் ஒரு 4 பேர், அதுவும் எங்களோட நண்பர்கள். ஏன் அப்படின்னா இதில் ஒத்த கருத்து வேணும். இதில் பணம் இல்லைனாலும் அந்த உணர்வு ரீதியாக இருக்கவங்க மட்டும்தான் இயங்க முடியும். சும்மா நம்ம அறக்கட்டளை வச்சுருக்கோம், பணம் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால இன்றைக்கு ஆத்ம ரீதியாக நல்ல காரியங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு அது வருங்காலத்தில் இன்னமும் இதை ப்ராப்பராக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அரசு இதை வந்து எடுத்து ஒரு அரும்பொருட்காட்சியத்தை அமைக்கிற மாதிரி ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுன்னா கொடுப்பீங்களா நீங்கள்? இது இல்லை, அதை நீங்கள் பார்க்குற பொருள்களெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேஷன் என்று சொல்லலாம். அப்படி ஒரு சூழல் என் வாழ்நாளுக்கு பிற்பாடு ஏற்பட்டு வாரிசுகள் என்ன சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து தொடர்ந்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, மக்களுக்கு பார்க்கக்கூடிய அளவு மக்கள் வந்து இப்போ மொழி கற்றுக்கணும். மொழி கற்றுக்கணும்னா அந்த நூல்கள் பாதுகாக்கணும். அந்த நூல்கள் பாதுகாக்கிறதுனால நம்மளோட வரலாறு பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல், தமிழோட வாழ்வியல் நாகரிகம் தெரியும்னா அந்த குழந்தை பொருட்கள் மூலம் தெரிய வரும். அப்படிங்கிறது தான் இதோட ஒட்டுமொத்தமாக ஒரு பொருள். அப்போ இதையே அவங்களுக்கு நம்ம அதில் வந்து தமிழ் ஆங்கிலத்துலலாம் இப்போ நம்ம வச்சுட்டு வரோம். அது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கும் அகவை 50 கடந்து மேலே நடந்துகிட்டு இருக்கு. வருங்கால பிள்ளைகளுக்கு எப்படி இதை வந்து எடுத்து இதே ஆர்வத்தோடு கொண்டு சொல்லணும். இதுக்கு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். ஏன் அப்படின்னா இந்த பொருள் வந்து ஒவ்வொரு பொருள் பின்னாடி சின்ன பொருளாக இருந்தால் அது ஒரு கதை சொல்லும். நிச்சயம் அது ஒரு கதை சொல்லும், அது ஒரு பண்பாடு சொல்லும். இந்த இப்போ நீங்கள் விளக்குகள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த விளக்குகளை மட்டும் மனப்பான்மையில் ஆய்வு இருந்தால் ஓ இந்த குறியீடு இருந்தால் இதுவா, இது இருந்தால் இதுவா, ஓ இது அப்போ வணங்கக்கூடிய பொருளா அப்படின்னு
நம்ம செக்குலராக தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அதில் ஆய்வு நோக்கில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இப்போ அளவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, நீட்டல் அளவை என்று இருக்குது. அதே போல் இசைக்கருவியில் வந்து தொழில் கருவி, வீட்டிசை கருவி, காற்றிசை கருவி என்று இருக்குது. அதே மாதிரி நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஈட்டி, அம்பு இது எல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்க. இன்னமும் கிராமத்தில் தேனி போன்ற இதில் வந்து இந்த எலி குத்துறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாமே வச்சு வச்சுருக்காங்க. அப்போ மனிதன் எப்படி துரட்டி கலாச்சாரம்னா இப்போ டவுனில் போயிடுச்சு கார்பரேஷன். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இங்கே தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அது வந்து புத்தகத்தில் படிக்கிறத இங்கே தான் நேரில் தெரிஞ்சுக்க முடியும். அதை தொட்டு பார்த்து இன்னும் ஏன்னா இந்த புரோக்கன் பீஸ் மட்டும் தொடாமல் பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க கேர்லெஸ்னால கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை திருப்பி நாங்கள் போய் திருப்பி சேகரிக்கக்கூடிய சூழலில் அதுக்குன்னு போய் நம்ம அலையக்கூடியதையும் நம்ம இப்போ கடந்து வந்துட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கன்னு சொல்லுவோம். இது வந்து அரசோ அல்லது இந்த மாநகராட்சியோ இது ஒரு மக்கள் இப்போ நிறைய பயன்படக்கூடிய அளவுக்கு இதை மாற்றி அமைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமிர்தம் நினைவு அரும்பொருட்காட்சியகம் அப்படிங்கிற பேரில் வந்து உருவாக்கி அதனுடைய நிர்வாகியாக உங்களையே அமர்த்தினாங்கன்னா அதை சொல்லுவாங்க இயக்குனரோ நிர்வாக இயக்குனர் அப்படி ஒரு ஏற்பாடு நடந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தால் திருச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து காலங்கள் தான் பதில் சொல்லும். ஏன்னா ஏற்கனவே எங்கள் மாவட்ட நமக்கு ரொம்ப காலத்துக்கு இது நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை. அதனால அது ஒரு அரும்பொருட்காட்சியம்னு ஒரு அரசு அல்லது ஒரு உள்ளாட்சி நிர்வாகங்களை பொறுப்படுத்தி செஞ்சாங்கன்னா அது சிறப்பாக வரும்னு யோசிக்கலாம் இல்லையா? ஆனால் அதுக்கும் வந்து அவங்க நிர்வாகத்துலேயும் பல இதெல்லாம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸு இதெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். ஆனால் நல்ல விஷயம். இது நம்முடைய நாகரிகத்தை சொல்லக்கூடியது தானே, நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டை சொல்லக்கூடியது தானே. அதை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அதே போல் அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அது மாதிரி எடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நன்கொடை மாதிரி கூட கொடுத்து எடுத்துக்கலாம் இல்லையா அரசாங்கம்? அப்படி எடுத்துக்கிட்டா நான் பொருளாதாரத்தை நிறைய பார்த்து இல்லை நீங்கள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் விலையே கிடையாது, கொடுக்கவே முடியாது. வந்து இப்போதைக்கு வந்து வாழ்நாள் வரை எஜுகேட் பண்ணுவோம். இதில் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. வரலாறு என்னுடைய ஆதங்கம் என்னன்னா இதெல்லாம் வீணா போயிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து தான் எல்லா பொருளையும் எடுத்திருக்கேன். இப்போ பல பொருட்கள் வந்து பித்தளை இலைக்கு போய் அது அந்த பழைய உருவங்களை அழித்து ரெண்டு விஷயம் அதில் நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. பழங்கால பொருட்கள் அதோட தன்மையை இழக்கவில்லை, அதை நான் காப்பாற்றிருக்கேன். அந்த பொருட்கள் சொல்லும் கதையை நான் இன்றைய தலைமுறைகள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது காலப்போக்கில் என்ன சூழல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி காலங்கள் தான் அதுக்கு வந்து வழிவகை செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள்லாம் இதுக்காக யோசனை செய்யணும், அரசும் யோசனை செய்யணும். யாராலும் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ இல்லை செய்யணும். செஞ்சால் இது பாதுகாக்கப்படும், நல்லா வரும். எனக்கு வந்து காசு வந்து நான் இதோட கேட்டதில்லை, காசு தேவையில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் அவங்களே வந்து செஞ்சாங்க எனக்கு ஹாப்பி. அது மாதிரி தன்னார்வலர்கள் இருந்தாங்கன்னா அப்பப்போ இந்த புத்தகத்தை 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் திருப்பி அதை செட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கோலன் மெத்தட், டெசிமல் மெத்தட்னு இருக்குது. அதில் தான் நம்ம வந்து இதை அடுக்க முடியும். வந்தவுடனே அவங்க வந்து எடுக்கிறதுக்கு புத்தகத்தை ஈஸியாக எடுக்கிறதுக்கு அடிப்படை இருக்கும். டெசிமல் மெத்தடுங்கிறது 000, 999 வரை வரும். 0 கோலன் மெத்தடுங்கிறது A to Z வரை வரும். அதில் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பொருள் படி நம்ம அடுக்க முடியும். அதுக்குன்னா அது வந்து அந்த பயனர்கள் வந்து எடுத்து அதை படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரலாறுனா வரலாறு இருக்கும், சமயம்னா சமயம் இருக்கும், சட்டம்னா சட்டம் இருக்கும், இலக்கியம்னா இலக்கியம் இருக்கும், அகராதினா அகராதி இருக்கும். இந்த மாதிரி கட்டிடக்கலைனா கட்டிடக்கலை இருக்கும், மருத்துவம்னா மருத்துவம் இருக்கும், உடல்நலம்னா உடல்நலம் இருக்கும். வானிலை நூலகங்கள் கூட அதிகமான அளவுக்கு இருக்குது. இல்லை தனிநபர் நூலகம் இன்னைக்கு நீங்கள் நூலகத்தில் இன்னைக்கு எல்லாமே ChatGPT, ஜெமினி, ஏஐ, கூகுள் வந்ததுக்கப்புறம் தொழில் புரட்சி அப்படி மாறிடுச்சு. இன்றைக்கி ஆசிரியர்கள் சொல்கிறத இன்றைக்கி ஒரு கூகுள் சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆமாம், அதை தான் இப்போ நவீன மொழிகளில் சொல்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்றத இன்றைக்கு சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறோம். அது அந்த இது வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. தொழில்நுட்பம் அந்த என்ன வேணுமோ அந்த நொடியில் எடுத்துக்கலாம். அவங்க பெற்றோர்களுக்கே தெரியல, ஆசிரியர்களுக்கே தெரியலன்னா கூட அதை இப்போ சர்ச் இன்ஜினில் போட்டு வந்தால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு.
அதற்கு மேலே இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக ChatGPT, ஜெமினி எல்லாமே ஒரு விஷயத்த சொன்னால் அதுவே கட்டுரையாகவே கொண்டு வந்துடுது, இல்லை ஒரு இமேஜ் கொண்டு வந்துடுது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இதெல்லாம் கூட டிஜிட்டல் கொண்டு போகலாம். ஆனால் உண்மையான பொருளை பார்க்குற அந்த அனுபவம் வராது இல்லையா, அந்த ஃபீலிங் வராது இல்லையா. இப்படிதான் நம்ம வச்சுருக்கோம். நல்ல விதம். நான் அதே மாதிரி ஏன்னா எனக்கு இந்த பேஷன் இருக்கிறதுனால நான் எனக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை நான் குறைச்சிக்கிட்டேன், எளிமையாக வாழ்றது கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இதில் நிறைய நான் இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய இதான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிலோ 2 கிலோ நாட்கள் காசு வாங்கணும். வீட்டை பராமரிக்கவே கஷ்டம். நீங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பொருளை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ எங்களோட பணிகள் எல்லாம் கேள்விப்பட்டு தான் மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு ஆளுநரும் அவங்க வந்து அந்த அளவுக்கு அரசு பிரதிநிதிகள் இதை வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை தொடர்ந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த ஆலோசனைக்கும் இங்கே போகலையா? அது நீங்கள் ஒன்றும் கேட்கலையா? இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு இது அரசில் ரெகுலர் உள்ள ஃபண்டு கிடையாது, தனிநபராக பண்ணுறோங்கிறதுனால அந்த அளவில் இருக்குது. ஆனால் இண்டிவிஜுவல் மியூசியம் பல மாநிலங்கள் இருக்கு. அது வந்து ஆனால் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் இருக்கணும். அது ஒரு தனியார் வைக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருந்து இப்போதைக்கு நமக்கு இந்த ரேக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இடங்கள்ல இந்த வாழ்விடங்களில் நான் அப்படி ஒதுக்கலாம் மாட்டோம். நாங்கள் இந்த இதுக்கு மேஜர் அமௌண்ட்டு புத்தகத்துக்கும் புழங்கு பொருட்களுக்கும் மேஜர் பார்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் 10க்கு 10 ரூமில் தான் இப்போதைக்கு நாங்கள் வசிக்கிட்டோம். எங்கள் வாழ்விடங்கள்லாம் அதுதான். அதுதான் இப்போ உள்ள சூழல். ஏன்னா நீங்களாம் இப்போ பெரிய அளவில் நீங்களே இப்போ 2-3 தடவை வந்து பார்வையிட்டிருக்கீங்க, பார்வையிட்டு பதிவு செய்திருக்கின்றீங்க. இதுதான் என்னோட நிலை. அது இன்னமும் கொஞ்சம் இதை வந்து மக்கள் பயனடைஞ்சு அதில் ஒரு ஹாப்பி தான். உங்கள் மூலமாக இந்த காணொலியை பார்க்க நம்ம இப்போ வெளியிடுவோம், அப்புறம் மக்கள் பார்க்குறவங்க ஏதாவது என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். எல்லாமே ஒரு நம்ம செய்ய வேண்டிய பணியை நம்ம செய்வோம். அதுக்கு என்ன பலன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. கடமையச்சு பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு தான் கீதை சொல்லுது. நாம் அதை செய்வோம், அப்புறம் பார்க்கலாம் காலங்கள் எப்படி. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். திருச்சி மாநகராட்சி 5வது மண்டலத்தில் இருக்கிறவங்க நூலகத்தை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொன்று, புத்தகங்களை யாரேனும் அதை வந்து இதை பராமரிக்க முடியல அப்படின்னா அதை போய் இறக்கி போட்டோ அதை டெஸ்ட்ராய் பண்ணவோ வேண்டாம். ஏன்னா அதில் ஒரு சில நல்ல புத்தகங்களுமே இருக்கும், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தேவையானவங்களுக்கு மட்டும் உணவு கொடுங்க. தொழில்முறை யாசகர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டாம். 2வது, கண்ணியமான முறையில் யாராக இருந்தாலும் அவங்க நடங்க. ஏன் அப்படின்னா ஒரு வீட்டோட மையப்புள்ளியாக இருக்கிறப்ப நான் இதுவரை பல நபர்களை, குழந்தைகள், ஆண், பெண், மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள் என்று சாதி மத பேதமின்றி நான் வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் தொலைந்து போன உறவுகளாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அடக்கம் செய்யும் பொழுது அவங்க வந்து நிறைய பேர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெயர் விலாசம் தெரியாதவர்கள், அன்னோன் பாடி அப்படின்னா அவர்கள் சொல்லி அந்த சரக காவல்துறையினர் சொல்லுவாங்க. அவங்க முன்னிலேயே நல்லடக்கம் இருக்கும். எந்த எனிகாஸ் எப்படி இருந்தாலும் சரி பெரியவங்களை பேணி பாதுகாக்கணும். இந்த இவ்வளவு நேரம் என்னோட இந்த விஷயத்தை நம்மளோட தமிழர்களோட அறிவு மற்றும் வாழ்வியலை 2 கண்களாக இருக்கக்கூடிய நூலகம் மற்றும் புலம்பு பொருட்களை பதிவு செய்யணும். மற்ற ஏனைய சேவைகளை பதிவு செய்த விடியல் நாங்களாம் நன்றி சொல்கிறேன் விஜயகுமார் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் செஞ்சுட்டு சேவை வந்து வெளியில் தெரியணும், நல்லா எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக வரணும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இதை பாடுபட்டு உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், அவ்வளோதான். இதனால் நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் உங்களுடைய பணி மிக சிறந்த பணி. இந்த சிறந்த பணி ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல பயன்படுத்தியதாக மாறணும், மக்களும் இதனால் பயன்பட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். பார்ப்போம். நன்றி. நன்றி.